என்னைக்காவது மற்றவங்கள நீங்கள் ஆறுதல் சொல்லியிருக்கீங்களா? அதனால் அவங்க ஆறுதல் அடைஞ்சிருக்காங்களா? அவங்க மனமாற்றம் ஆயிருக்காங்களா? ஒருத்தவங்க கஷ்டமான சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது உங்களோட அனுபவத்தை வச்சு அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் ஆர் சஜஷன் ஆர் சொல்யூஷன் சம்திங் கொடுத்துருக்கீங்களா? அதில் இருக்கக்கூடிய சந்தோஷம் இருக்குங்களே, அட்டகாசமான ஒரு சந்தோஷங்க. அதுக்கு ஈடு இணை எதையுமே சொல்ல முடியாது. இப்போ இந்த ப்ரொஃபஷனை அரௌண்ட் ஒரு 12 இயர்ஸ் என்னோட ட்ராவல் இந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னா அதுக்கு அதாங்க காரணம். அது அந்த அவங்கள்ட்ட மனமாற்றம் ஆகுது இல்லைங்களா? அவங்களோட உடல் ரீதியாக இருக்க பிரச்சனையாக இருக்கட்டும், மன ரீதியாக இருக்க பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை ஃபினான்ஷியல் ப்ரெஷராக இருக்கட்டும், இல்லை கப்புள்ஸ்ட பிரச்சனையாக இருக்கட்டும், நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்களில் அவங்க ஒரு மாற்றம் அடைகிறாங்க பார்த்தீங்களா? அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எதையுமே சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்க. ஸோ எதுக்காக நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுற விஷயங்கள்லாம் தாண்டி அந்த நபர்கிட்ட நடக்கக்கூடிய மாற்றங்கள் தான் அந்த ரியல் ஹாப்பினஸ் ஃபார் மீ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்மகிட்ட செஷன் எடுத்துகிட்டவங்கள்கிட்ட நான் ஒரு வேண்டி கேட்டுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி அதை நம்ம ட்ரை பண்ணி ரிசல்ட் எடுத்த டெக்னிக் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணணும்னா, முறைப்படி கரெக்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? கன்சிஸ்டன்சி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அது இல்லை அப்படின்னா நீங்கள் ரிசல்ட் பார்க்க முடியாது. இது எல்லாமே என்னோடய செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸில் நான் ட்ரை பண்ணி பார்த்து அதில் அவுட்புட் எடுத்த விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். புக்கில் படித்தேன், எனக்கு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்காத எந்த விஷயத்தையும் நான் உங்ககிட்ட கொடுக்கல. என்னோடய லைஃப் ஆரம்பத்தில் எப்படிலாம் நான் இருந்தேன்றது எனக்கு தெரியும். இன்றைக்கி நான் என்ன மாதிரியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கேன்றதை நான் லைவாக நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ எனக்குள்ளே நடந்த மாற்றங்களை தான் நான் தொகுப்பாக ஒரு கண்டென்ட்டாக நான் அதை கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு சப்போர்ட் சிஸ்டமாக நான் ஹீலிங்கை யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே 100% ட்ரூ. இதெல்லாம் லைஃப் ஸ்டோரி. இதெல்லாம் எங்கேயோ படித்ததோ கேட்டதோ இல்லை, எல்லாமே ரியல். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் அது அந்தளவுக்கான மாற்றத்தையும் தாக்கத்தையும் உங்களுக்குள்ளே கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்த விஷயத்தை லைட்டாக எடுத்துக்காதீங்க. இங்கே செஷன் எடுத்துகிட்டவங்க இங்கே கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ எல்லாத்தையும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் உங்கள் வாழ்க்கையில் அடைய முடியும். ஸோ அதை உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணணுன்றக்காக தான் இந்த வீடியோவே நான் பண்ணேன். தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நம்மளோட கிளைண்ட்ஸும் நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்திருந்தாலும் பரவாயில்லை, இங்கே கொடுக்கப்பட்ட விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ண மட்டும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பழைய மாதிரி அந்த ட்ராக் வந்துடுவீங்க. இப்போ எவ்வளோ நீங்கள் திரும்பி வேறு பக்கம் ட்ராவல் பண்ணி இருந்தாலும் கூட அந்த கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த ஒரு கரெக்டான பாசிட்டிவ் ட்ராக்கில் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வந்துடுவீங்க. அதில் பயணிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.